நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். எட்ஜ்பாஸ்டன் டெஸ்டின் 5வது நாள் ஒரு பக்கா சினிமா கிளைமாக்ஸ் மாதிரி அமைஞ்சது இல்லையா? ஒரு பக்கம் மழையோட சவால், இன்னொரு பக்கம் இங்கிலாந்தோட கடைசி நம்பிக்கைகள். ஆனா நம்ம டீம் இந்தியா அசாத்தியமான வெறியோடவும் கட்டுக்கோப்புடனும் சரித்திரம் படைச்சிட்டாங்க. ஆகாஷ் தீப்போட அனல் பறக்கும் பந்துவீச்சு, சுப்மன் கில்லோட கேப்டன்சி மற்றும் அணியோட ஒற்றுமை, இது எல்லாம் சேர்ந்து இந்தியாவுக்கு எட்ஜ்பாஸ்டன்ல முதல் டெஸ்ட் வெற்றியை பரிசளிச்சது. இது வெறும் வெற்றி இல்லைங்க, ஒவ்வொரு இந்திய ரசிகனோட மனசுலையும் இருந்த நம்பிக்கையோட வெற்றி இது. ஆமாங்க, இந்த வீடியோவில் இன்றைய ஆட்டத்தோட முழு ஹைலைட்ஸையும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கூடவே நம்ம டீம் இந்தியாவோட தீவிர ரசிகரா இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம ஆயிரக்கணக்கான லைக்ஸ் டார்கெட்டை ரீச் பண்ண உதவுங்க. நண்பர்களே, இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான எட்ஜ்பாஸ்டன் டெஸ்ட் ஒவ்வொரு பந்தும், ஒவ்வொரு ரன்னும், ஒவ்வொரு விக்கெட்டும் சரித்திரத்தில் இடம்பெற போற ஒரு கட்டத்துக்கு வந்திருந்தது. 4வது நாள் முடிவுல ஆட்டம் முழுக்க இந்தியாவோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. 2வது இன்னிங்ஸ்ல அதிரடியா ஆடி டீம் இந்தியா இங்கிலாந்துக்கு 608 ரன்கள்ங்கிற ஒரு பிரம்மாண்டமான டார்கெட்டை வச்சுச்சு. இந்த டார்கெட் இங்கிலாந்தை தடுமாற வச்சது மட்டும் இல்லாம அவங்களோட அதிரடி பாஸ்பால் ஆப்ரோஸ் மேலையும் கேள்விக்குறியை எழுப்புச்சு. 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவுல இங்கிலாந்து 3 விக்கெட்டுகளை இழந்து வெறும் 72 ரன்கள் எடுத்திருந்தது. அதாவது இப்போ இந்தியாவுக்கு வெற்றிக்கு வெறும் 7 விக்கெட்டுகள் தேவைப்பட்டுச்சு. ஆனா தீர்மானமான 5வது நாள் ஆரம்பிக்க போற நேரத்துல கிரிக்கெட் ரசிகர்களோட நம்பிக்கையில மழைநீர் கலந்தது. காலையில எல்லாரும் டிவி ஸ்கிரீன் முன்னாடி உட்கார்ந்திருந்தப்போ வானத்துல கருமேகங்கள் சூழ்ந்துச்சு. எட்ஜ்பாஸ்டன் மைதானம் அடர்த்தியான மேகங்களாலும் கொட்டும் மழையாலும் மூழ்கி போச்சு. மைதானம் முழுக்க தண்ணி, ரசிகர்களோட முகத்துல ஒருவித ஏமாற்றம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க டெஸ்ட் போட்டி பாதியிலேயே முடிஞ்சிடுமோன்னு கூட தோணுச்சு. ஆனா 1:40 அப்புறம் மழை விட்டதும் மைதான ஊழியர்கள் விளையாடுறதுக்கு ஏத்த மாதிரி களத்தை தயார்படுத்துறதுல எந்த குறையும் வைக்கல. சூப்பர் சாப்பர்கள் ஓடுனாங்க, கவர்கள் நீக்கப்பட்டது. கடைசியில மைதானம் விளையாட ஏத்ததா மாறிடுச்சு. நம்ம இந்திய அணிக்கு இப்போ 80 ஓவர்கள் கிடைச்சது. இங்கிலாந்தோட 7 விக்கெட்டுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இன்னும் உயிரோடு இருந்துச்சு. வரலாறு இன்னும் எழுதப்படலாம். இப்போ கேள்வி என்னன்னா, யார் பந்து வீச்ச ஆரம்பிப்பாங்க? முகமது சிராஜ். அவர் இந்த சீரீஸ்ல அதிரடியா செயல்பட்டிருக்கார். ஆனா அவருக்கு பதிலா பிரசித் கிருஷ்ணா கையில பந்து கொடுக்கப்பட்டுச்சு. ஏன் சிராஜ் இல்லன்னு கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. ஆனா கேப்டன் சுப்மன் கில்லும் டீம் மேனேஜ்மெண்ட்டும் வேற ஏதோ யோசிச்சிருப்பாங்கன்னு தோணுச்சு. இன்னொரு முனையில இந்த மேட்ச்ல தொடர்ந்து அசத்திட்டு இருந்த ஆகாஷ் தீப் பந்தை எடுத்தாரு. தொடக்கமே சூப்பரா இருந்துச்சு. பிரசித் கிருஷ்ணா புதிய பந்துல நேர்த்தியான லைன் அண்ட் லென்த்தில் பந்து வீசி இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை கட்டி போட்டார். அதே சமயம் ஆகாஷ் தீப்போட பந்துகள் இங்கிலாந்தோட நம்பிக்கையை சிதைக்கிற மாதிரி வேகமா இருந்துச்சு. களத்துக்கு வந்த பேட்ஸ்மேன்கள் ஆலி போப் மற்றும் ஹாரி ப்ரூக் 2 பேருமே இங்கிலாந்தோட நம்பகமான ஆட்டக்காரர்கள். ஆனா அவங்களுக்கு முன்னாடி இருந்தது நம்ம இந்திய அணியோட வெறி. களத்துல ஒவ்வொரு கணமும் டென்ஷன் ஏறிட்டே இருந்துச்சு. அப்புறம் அந்த தருணம் வந்துச்சு. நம்ம டீம் இந்தியாவுக்கு அன்றைய நாளோட முதல் விக்கெட் கிடைச்சது. அதுவும் ஒரு அதிரடி ஸ்டைல்ல. நாளோட 4வது ஓவர்லயே ஆகாஷ் தீப் ஓவர் விக்கெட் வந்து ஒரு அற்புதமான பந்தை வீசினார். பந்து பேக் ஆஃப் லேண்ட்ல இருந்துச்சு. கொஞ்சம் எழும்பி நேரா ஆலி போப்போட பேட்டிற்கும் உடலிற்கும் இடையிலான இடைவெளி வழியா போய் அவரோட முழங்கையில பட்டு அப்புறம் ஸ்டம்புகள்ல மோதிச்சு. ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில பிட்சான பந்து போப்பை ஆச்சரியப்படுத்தியது. அவரோட தடுப்பாட்ட முயற்சி தோல்வி அடைந்தது. பந்து கில்லிகளை தகர்த்தது. ஆகாஷ் தீப்போட கண்களில் வெறி தெரிந்தது. அவர் ஒரு பெரும் கர்ஜனையுடன் கொண்டாடினார். முழு அணியும் அவரை சூழ்ந்து கொண்டது. ஆலி போப் 50 பந்துகளில் 24 ரன்கள் எடுத்திருந்தார். ஆனா அவரோட டெக்னிக் நம்ம இந்திய பந்துவீச்சுக்கு முன்னாடி பலவீனமா தெரிஞ்சுது. இந்த விக்கெட் வெறும் ஒரு விக்கெட் இல்லைங்க, இது ஒரு ஆரம்பம். இந்திய அணியோட வெற்றிக்கு வழிவகுத்த ஒரு சுனாமி போல. இப்போ பேட்டிங் செய்ய வந்தார் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ். கஷ்டமான சூழ்நிலையில தன்னோட அணியை காப்பாத்துறதுக்குன்னு பேர் போன ஒருத்தர். ஸ்டோக்ஸோட வரவு கொஞ்ச நேரம் இங்கிலாந்து ரசிகர்களுக்கு நிம்மதி கொடுத்துச்சு. ஆனா நம்ம இந்திய அணியோட பந்துவீச்சாளர்கள் இறக்கப்படுற மனநிலையில இல்லை. ஆகாஷ் தீப் பந்துவீச்சை தொடர்ந்தார். அடுத்த ஓவர்லேயே இன்னொரு பெரிய விக்கெட்டை எடுத்தார். இந்த முறை ஹாரி ப்ரூக் பலியானார். ப்ரூக் இதுவரைக்கும் ரொம்ப ஈஸியா விளையாடிட்டு இருந்தவர் ஒரு ஆபத்தான இன்ஸ்விங்கர்ல ஏல்பிடபிள்யூ ஆகிட்டார். பந்து காற்றுல திசை மாறின மாதிரி
ப்ரூக்கோட பேக் பேட்ல பட்டுச்சு. கள நடுவர் கொஞ்சமும் தாமதிக்காம விரலை உயர்த்தினார். ப்ரூக் உடனே ரிவ்யூ எடுத்தாரு. ஆனா டிஆர்எஸ் கூட பந்தை அம்பையர்ஸ் கால்னு சொல்லுச்சு. பந்து ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில பிட்ச் ஆகி உள்ள வந்து ஸ்டம்புகளோட பெல்ல தொட்ட மாதிரி தெரிஞ்சது. ப்ரூக் 23 ரன்கள் எடுத்து பெவிலியன் திரும்பினாரு. இங்கிலாந்தோட ஸ்கோர் 83-5 ஆகி போச்சு. இந்தியாவுக்கு இப்போ இன்னும் 5 விக்கெட்டுகள் தான் தேவைப்பட்டுச்சு. ஆகாஷ்தீப் ஒரே ஸ்பெல்ல 2 பெரிய விக்கெட்டுகளை எடுத்து மேட்சோட போக்க முழுசா இந்தியா பக்கமா திருப்பினாரு. இப்போ இங்கிலாந்து முழுசா தடுமாறி போயிருந்தது. ஒரு பவுண்டரியும் இல்ல, ஒரு பார்ட்னர்ஷிப்பும் இல்லை. மைதானத்துல ஒரு அமைதி, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஒரு டென்ஷன். ஆக்ரோஷமான பேட்டிங்கின் அடையாளமா கருதப்பட்ட பாஸ்பால் இப்போ வெறும் டிராவுக்காக போராடிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு ஓவரோடவும் இந்திய பந்துவீச்சாளர்களும் ஃபீல்டர்களும் ஒரு தனி எனர்ஜியில இருந்தாங்க. இங்கிருந்து இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் மற்றும் இளம் பேட்ஸ்மேன் ஜேமி ஸ்மித் இன்னிங்ஸை நிலைநிறுத்த முயற்சி செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் அணியோட அழுத்தம், இன்னொரு பக்கம் மைதானத்துல சுத்திட்டு இருந்த மேகங்கள், எதிரே இந்தியாவோட தாக்குதல். இந்த சூழ்நிலையில 2 பேட்ஸ்மேன்கள் மேலையும் பொறுப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஜேமி ஸ்மித் களத்துக்கு வந்ததும் ஆக்ரோஷமான அணுகுமுறையை எடுத்தார். அவர் சில அருமையான ஷாட்களை அடிச்சு ரன்கள் சேர்க்கிற வேகத்தை அதிகப்படுத்தினார். அப்பதான் அழுத்தத்தை கொஞ்சம் குறைக்க முடியும். அதே சமயம் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் திணறிட்டு இருந்தார். ஆகாஷ்தீப்போட அனல் பறக்கும் பந்துகளுக்கு முன்னாடி அவரோட டெக்னிக் திரும்ப திரும்ப சோதிக்கப்பட்டுச்சு. ஆகாஷ்தீப் ஏற்கனவே 4 விக்கெட்டுகளை எடுத்திருந்தவர். இப்போவும் அதே லயத்துல பந்து வீசிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு ஓவர்லையும் பேட்ஸ்மேன்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு பந்தை வீசினார். அதே சமயம் பிரசித் கிருஷ்ணா கூட நேர்த்தியா பந்து வீசி ரன்கள் எடுக்க விடாம கட்டுப்படுத்தினார். இந்திய கேப்டன் அப்புறம் பந்துவீச்சில் மாற்றம் கொண்டு வந்து முகமது சிராஜ் மற்றும் ரவீந்திர ஜடேஜாவை தாக்குதலுக்கு அழைத்தார். சிராஜ் தன்னோட வேகமான மற்றும் ஸ்விங் ஆகும் பந்துகளால் இங்கிலாந்து பேட்டிங் மேல அழுத்தத்தை தொடர்ந்து கொடுத்தாரு. அதே சமயம் ஜடேஜா தன்னோட ஸ்பின்னின் மாயாஜாலத்தை காட்ட ஆரம்பிச்சார். ஜடேஜாவோட பந்துகள் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில இருந்து திரும்பி உள்ள வந்தன. கூடவே சில சமயம் அதிக பவுன்ஸும் கிடைச்சது. அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. ஸ்டோக்ஸ் ஜடேஜாவோட ஒரு உள்ள வந்த பந்தை லெக் சைட்ல விளையாட முயற்சி செஞ்சார். பந்து அவரோட கிளவுஸ்ல பட்டு லெக் ஸ்லிப்ல நின்ன சுப்மன் கில் பக்கமா போச்சு. அவர் முன்னாடி குதிச்சு கேட்ச் பிடிக்க முயற்சி செஞ்சார். எல்லாரோட இதய துடிப்பும் நின்று போச்சு. ஆனா அப்புறம் ரீப்ளேல பந்து தரையில படுறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே விழுந்திருந்ததுன்னு தெளிவா தெரிஞ்சுது. வாய்ப்பு கை நழுவி போச்சு. இருந்தாலும் ஸ்டோக்ஸும் ஸ்மித்தும் நம்பிக்கையை விடல. 2 பேரும் சேர்ந்து மெதுவா பார்ட்னர்ஷிப்பை வளர்த்தாங்க. ஒவ்வொரு ஓவருக்கும் அப்புறம் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை கொடுத்தாங்க. நம்ம இந்திய பந்துவீச்சாளர்களை டயர்ட் ஆக்கி ரன்களை திருட ஆரம்பிச்சாங்க. இந்திய கேப்டன் இந்த பார்ட்னர்ஷிப் பெருசா வளர்ந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ வரைக்கும் இங்கிலாந்தோட இன்னிங்ஸ் மெதுவா பாதைக்கு திரும்பிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸ்கோர் போர்ட்ல ரன்கள் ஏறிட்டே இருந்தன. 2 பேட்ஸ்மேன்களுக்கும் இடையில 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப் நிறைவடைஞ்சிச்சு. இங்கிலாந்தோட ஸ்கோர் 150 ரன்களை தாண்டி போச்சு. ரன் ரேட் ரொம்ப மெதுவா இருந்தாலும் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களோட முன்னுரிமை இப்போ வெறும் தடுப்பாட்டம் மட்டும்தான். பந்துகளுக்கு மேல தாக்குதல் நடத்துற அவங்களோட விருப்பம் மறைஞ்சு போன மாதிரி இருந்தது. ஜடேஜாவோட பந்துகளில தொடர்ந்து டேர்ன் இருந்தது. அது பேட்ஸ்மேன்களுக்கு பிரச்சனையை கொடுத்துச்சு. அதே சமயம் கேப்டன் கீழ் 2 முனையில இருந்தும் ஸ்பின்னால அழுத்தத்தை கொடுக்கலான்னு யோசிச்சு ஒரு முனையில ஜடேஜாவையும் இன்னொரு முனையில வாஷிங்டன் சுந்தரையும் பந்து வீச அழைத்தாரு. வாஷிங்டன் சுந்தர் வந்ததும் தன்னோட ஃபிளைட் மற்றும் ட்ரிஃப்ட்னால பேட்ஸ்மேன்களை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சாரு. இங்கிலாந்தோட பேட்டிங்கை பார்த்தா அவங்க நேரத்தை கடத்துறதுக்கு தான் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. பாஸ்பாலோட அக்ரெசிவ் பேட்டிங், ரிஸ்க் எடுத்து ரன் எடுக்கிறதுங்கிற வரையறை இந்த செஷன்ல எங்கேயுமே இல்ல. ஒரு புள்ளி விவரம் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துது. முதல் 37 ஓவர்களில் இங்கிலாந்து வெறும் 22% பந்துகளில் மட்டுமே தாக்குதல் நடத்துச்சு. அதாவது பாஸ்பால் வரலாற்றிலேயே இதுதான் மிகவும் தடுப்பாட்டமான பேட்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் முழு டீம் இந்தியாவும் எதிர்பார்த்த அந்த தருணம் வந்தது. லஞ்சுக்கு ஒரு ஓவர் முன்னாடி வாஷிங்டன் சுந்தர் ஒரு மாஸ் வேலை செஞ்சார். சுந்தர் ஒரு அற்புதமான ஆஃபீஸ் ஸ்பின்னர் வீசினார். பந்து காத்துல உள்ள வந்துச்சு. ஸ்டோக்ஸ் ஃப்ரண்ட் ஃபுட்ல வந்து டிஃபென்ஸ் செய்ய முயற்சி செஞ்சார். ஆனா பந்து அவரோட பேட்ல பட்டுச்சு. அப்புறம் பேட்ல பட்டுச்சு. அப்பீல் செஞ்சாங்க. நடுவரும் விரலை உயர்த்தினார். ரீப்ளேல கூட பந்து முதல்ல பேட்ல பட்டு அப்புறம் பேட்ல பட்டதுன்னு தெரிஞ்சுது.
பந்துவீச்சாளருக்கு ஒரு பெரிய பரிசு, டீம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரேக் த்ரூ. ஸ்டோக்ஸ் 73 பந்துகளில் 33 ரன்கள் எடுத்தார். ஆனா அவர் எவ்வளவு பொறுமையா விளையாடிட்டு இருந்தாரோ அந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்தது இந்தியாவுக்கு ஒரு பெரிய திருப்பம். அப்புறம் லஞ்ச் பெல் அடிச்சிச்சு. லஞ்ச் வரைக்கும் இங்கிலாந்தோட ஸ்கோர் 6 விக்கெட்டுக்கு 153 ரன்கள். டீம் இந்தியா இப்போ வெறும் 4 விக்கெட்டுகள்ல இருந்து வெற்றிக்கு தூரமா இருந்துச்சு. 5வது நாளோட முதல் செஷன்ல ஒரு டெஸ்ட் அணி கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கப்படுமோ அதையெல்லாம் இந்தியா செஞ்சு காட்டுச்சு. லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் வீரர்கள் மைதானத்துக்கு திரும்பி வந்தப்போ ஸ்டேடியம் முழுக்க ஒரு தனி எனர்ஜி இருந்துச்சு. இந்திய ரசிகர்களோட கண்களில் நம்பிக்கையோட ஒளி, வீரர்களோட நடையில வெற்றியோட நம்பிக்கை. இங்கிலாந்து அணி இன்னும் போராடிட்டு இருந்துச்சு. ஆனா கிரீஸ்ல ஒருத்தர் நம்ம இந்திய அணிக்கு முன்னாடி ஒரு சுவராட்டம் மாதிரி நின்னாரு, ஜேமி ஸ்மித். இந்த இளம் பேட்ஸ்மேன் விளையாடிய விதம் இந்தியாவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தியது. போன இன்னிங்ஸ்ல அவர் ஒரு 184 ரன்கள் அடிச்சு கலக்கி இருந்தாரு. இந்த இன்னிங்ஸ்ல கூட அதே ஃபார்ம்ல தெரிஞ்சாரு. 73 பந்துகளில் அவர் அரை சதம் அடிச்சு அவரோட கண்களில் நம்பிக்கை தெளிவா தெரிஞ்சிச்சு. அவருக்கு கூட இப்போ பேட்டிங் செய்ய வந்திருந்தவர் கிறிஸ் வோக்ஸ். வோக்ஸும் ஸ்மித்தும் கவனமா விளையாட ஆரம்பிச்சாங்க. இந்தியாவுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் கவலைக்கிடமா தெரிஞ்சிச்சு. இந்திய கேப்டன் சுப்மன் கில் இந்த பார்ட்னர்ஷிப் பெருசா போச்சுன்னா மழை அல்லது நேர காரணி இந்தியாவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு ஒரு பெரிய அடி, இங்கிலாந்தோட கடைசி நம்பிக்கையை உடைக்கிற ஒரு விக்கெட் தேவைப்பட்டுச்சு. இந்த பொறுப்பை பிரசித் கிருஷ்ணா எடுத்தார். பிரசித் வோக்ஸுக்கு ஒரு ஷார்ட் பந்தை வீசினார். அது லேசாக ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில எழும்பி வந்துச்சு. வோக்ஸ் புல் செய்ய முயற்சி செஞ்சார். ஆனா பந்து அவரோட பேட்டோட மேல் விளிம்பை எடுத்து நேரா காத்துல பறந்துச்சு. மிட் விக்கெட்ல நின்ன முகமது சிராஜ் அந்த பந்தின் திசையை கணிச்சார். கண்களை பந்து மேல வச்சு ஒரு எளிதான ஆனா முக்கியமான கேட்சை பிடிச்சார். பந்து அவரோட கைகள்ல விழுந்ததும் அவர் 2 கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி முழு அணியும் அவரை சூழ்ந்து கொண்டது. வோக்ஸ் வெறும் 7 ரன்கள் எடுத்து திரும்பினார். இங்கிலாந்தோட 7வது விக்கெட் விழுந்திருந்தது. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து இப்போ அடுத்த பேட்ஸ்மேன் இறங்கினாரு, பிரைடன் கார்ஸ். அவர் வந்ததும் இங்கிலாந்தோட தடுப்பாட்டம் இன்னும் பலவீனமா தெரிஞ்சுது. ஆனா இன்னும் கிரீஸ்ல ஒரு வலுவான சுவர் இருந்துச்சு, ஜேமி ஸ்மித். ஸ்மித் இப்போவும் நம்பிக்கையோட இருந்தாரு. இதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்ல ஏற்கனவே அற்புதமான பந்துவீச்சை வெளிப்படுத்தி இருந்த ஆகாஷ் தீப் ஒரு மேஜிக் செஞ்சார். ஸ்மித் ஒரு பந்தை மிட் விக்கெட் திசையில உயரமா அடிச்சாரு. பந்து உயரம் கிடைச்சிச்சு, ஆனா தூரம் இல்லை. அங்க நின்ன வாஷிங்டன் சுந்தர் பவுண்டரி லைன்ல அற்புதமான தீர்ப்பை காட்டி கேட்ச பிடிச்சாரு. கூட்டத்தில் ஆரவாரம் எழுந்தது. கமெண்டேட்டர்களோட சத்தம் உயர்ந்தது. இந்திய வீரர்கள் குஷியில குதிச்சாங்க. ஜேமி ஸ்மித் 88 ரன்கள் எடுத்து பெவிலியன் திரும்பினார். ஒரு போராடும், தைரியமான மற்றும் கிளாஸ் நிறைந்த இன்னிங்ஸின் முடிவு. கூடவே இந்த விக்கெட் ஆகாஷ் தீப்போட டெஸ்ட் கேரியர்ல முதல் 5 விக்கெட் ஹால். அவர் காத்துல குத்துவிட்டு கொண்டாடினார். பந்து காத்துல அசைந்து கூட்டத்தை பார்த்து சிரிச்சபடி தன்னோட சிறப்பை வெளிப்படுத்தினார். என்ன ஒரு டெபியூ, என்ன ஒரு ஸ்பெல். இப்போ இந்த பேர் ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகனோட வாயிலையும் இருந்துச்சு. இங்கிலாந்து இப்போ 8 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. வெற்றி இப்போ வெறும் 2 அடிகள் தூரத்தில் இருந்துச்சு. இப்போ அடுத்த பேட்ஸ்மேன் ஜாஷ் டங் களத்துக்கு வந்தப்போ இந்திய வீரர்கள் ஏற்கனவே ஒரு வலையை பின்னி இருந்தாங்க. இப்போ பந்து வீச்சு பொறுப்பை ரவீந்திர ஜடேஜா எடுத்தார். அவர் பந்தை ஆஃப் ஸ்டம்புக்கு பக்கமா டாஸ் அப் செஞ்சார். டங் அதை ஃபிளிக் செய்ய முயற்சி செஞ்சார். ஆனா பந்து காத்துல எழும்பிச்சு. ஷார்ட் மிட் விக்கெட்ல அதே முகமது சிராஜ் நின்னிருந்தார். அவர் ஏற்கனவே ஒரு அற்புதமான கேட்சை பிடிச்சவர். இந்த முறை அவர் வலது பக்கம் குதிச்சு ஒரு கையில கேட்சை பிடிச்சார். ஒரு மின்னல் மாதிரி. அவர் அங்கேயே தரையில படுத்திருந்தார், வெற்றியை உணர்ற மாதிரி. எட்ஜ்பாஸ்டன்ல இப்போ இந்தியாவின் வெற்றி வெறும் ஒரு விக்கெட் தூரத்தில் இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொரு இந்திய கிரிக்கெட் ரசிகனும் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த தருணம் வந்துச்சு. ஆகாஷ் தீப் பிரைடன் கார்ஸை கேப்டன் கில்லோட கையில கேட்ச் அவுட் ஆக்கி இங்கிலாந்தோட கடைசி விக்கெட்டை எடுத்தார். கில் காத்துல ஒரு பெரிய கர்ஜனை செஞ்சார். காத்துல ஒரு முஷ்டி குத்து விட்டாரு. அப்புறம் நேரா போய் ஸ்டம்பை பிடுங்கினார், ஒரு மறக்க முடியாத தருணத்தை தனக்குன்னு ஆக்கிக்கிறதுக்கு. அப்போ முழு டீமும் ஆகாஷ் தீப் பக்கமா ஓடுச்சு. வீரர்கள் அவரை சூழ்ந்து கொண்டாங்க. எட்ஜ்பாஸ்டன் மைதானத்துல இந்திய கொடியும் கொண்டாட்டத்தின் அலைகளும் பரவியது. இங்கிலாந்து முழு அணியும் 271 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிச்சு. ஆகாஷ் தீப் இந்த இன்னிங்ஸ்ல 6 விக்கெட் எடுத்தாரு. முழு மேட்ச்ல மொத்தம் 10 விக்கெட். இது வெறும் ஒரு செயல்பாடு இல்லை, இது ஒரு அறிக்கை. இந்தியாவோட பந்துவீச்சு தாக்குதல் இப்போ அனுபவம் வாய்ந்த வீரர்களோட மட்டும் இல்லை, புது திறமைகளும் இப்போ சரித்திரம் எழுத தயாரா இருக்காங்க. இந்த வெற்றியோட இந்தியா எட்ஜ்பாஸ்டன் மைதானத்துல முதல் முறையா டெஸ்ட் வெற்றியை பதிவு செஞ்சுது. இதுவரைக்கும் இங்க இந்தியா 8 முறை விளையாட முயற்சி செஞ்சிருக்கு. ஆனா ஒவ்வொரு முறையும் தோல்விதான் கிடைச்சது. ஆனா இந்த முறை தன்னோட மிக ஆபத்தான பந்துவீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா இல்லாமலேயே இந்தியா ஒரு கனவு மாதிரி இருந்ததை செஞ்சு காட்டுச்சு.
இது ஒரு சாதாரண வெற்றி இல்ல, இது ஒரு அதிரடியான, ஒருதலைப்பட்சமான மற்றும் வலுவான வெற்றி. இந்த மேட்ச்ல பும்ராவோட இல்லாமைய பத்தி நிறைய பேசப்பட்டது. ஆனா ஆகாஷ்தீப் பந்து வீசிய விதம் யாருக்கும் அவரோட குறையை உணர விடலை. இந்த வெற்றியோட இன்னொரு பெரிய முகம் இந்தியாவோட இளம் கேப்டன் சுப்மன் கில். இது அவருக்கு கேப்டனா 2வது டெஸ்ட். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியோட அவர் தன்னோட கேப்டன்சி கெரியரை ஒரு சினிமா ஹீரோ மாதிரி ஆரம்பிச்சிருக்கார். இந்தியா இந்த மேட்சை 279 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு சீரீஸை சமன் செஞ்சது மட்டும் இல்லாம இங்கிலாந்தோட பாஸ்பாலோட அடித்தளத்தையே உலுக்கிடுச்சு. அதனால நண்பர்களே, நம்ம டீம் இந்தியாவோட இந்த வெற்றிக்கு 10ல் நீங்க எத்தனை மார்க் கொடுப்பீங்க? கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.